இந்த முறை என்னோட மருமக கையால தாலி எடுத்து கொடுக்கணும்னு நான் விரும்புறேன். ஓஹோ. ஸ்ரீஜா, நீ தான் எடுத்து கொடுக்க போற. பரவாயில்லையா நீ? உங்க மூத்த மருமக ஸ்ரீஜா கையால தாலி எடுத்து கொடுக்க சொல்ல போறீங்க. இது நம்ம ஸ்ரீஜாக்கு எவ்வளவு பெருமையான விஷயம் தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்ல ஸ்ரீஜா? அண்ணி, ஸ்ரீஜா நாளைக்கு பெரிய எடுத்த மருமகளை தாலி எடுத்து கொடுக்கணும்னா அவளுக்கு இப்ப ஒரு நல்ல பட்டுப்புடவை எடுத்து கொடுக்கணும்ல அண்ணி? சிந்தாமணி, ஸ்ரீஜா கையால தான் தாலி எடுத்து கொடுக்க சொல்ல போறேன்னு நான் சொல்லவே இல்லையே. அம்மா, அண்ணியும் தாலி எடுத்து கொடுக்கல, அசோக் அண்ணனும் எடுத்து கொடுக்கல. அப்போ யார் தாம்மா எடுத்து கொடுப்பாங்க? நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன்ல இசை தான் தாலி எடுத்து கொடுக்க போறா. அம்மா, நீங்களாமா இத சொல்றீங்க? அத்தை, நானா? இப்படி நடிக்கிறா பாரு. இப்படி நடிச்சுதான் எல்லாரையும் கைக்குள்ள போட்டுக்கிறா. என் பொண்ணுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கா? பொண்ணுக்கு 2 தடவை கல்யாண மேடை வேற போயிட்டு என் பொண்ணு வேதனையோட இருக்கா. இவளுக்கு மட்டும் அடுத்தடுத்து மரியாதை கிடைச்சுக்கிட்டே இருக்கே. இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. சம்மந்தி, எனக்கு கொஞ்சம் வீட்ல வேலை இருக்கு, நான் வரேன். சரிங்க சம்மந்தி. இசை, இங்க வாமா. போய் இசை. வா இசை, இந்த தங்கத்தை எடுத்துட்டு போய் நகை செய்யறவங்க கிட்ட உன் கையாலேயே கொடு. அத்தை, நீங்களே போய் கொடுத்துருங்க அத்தை, ப்ளீஸ். இசை, நான் சொல்றேன்ல, நீ முதல்ல இத கையில வாங்கு. வாங்கிக்கோ இசை. அக்கா, அத்தை சொல்றாங்கல்ல, வாங்கிக்கோ. புடிமா. வாங்கிக்கோ. சரிங்க அத்தை. ஸ்ரீஜா, இங்க என்னடி நடக்குது? எனக்கு வயிறு எரியுதுக்கா, போதுமா? இத கொண்டு போய் நகை செய்யறவங்க கிட்ட கொடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. அசோக், சாமி கும்பிட்டுக்கோப்பா. கும்பிட்டுக்கோ. வா அசோக். வா போலாம். வா, கொடுங்க. இந்தாங்க வாங்கிக்கங்க. இத அப்படியே பூஜை ரூம்ல கொண்டு போய் சாமி கிட்ட வச்சிருங்க. சரிங்க அத்தை. என்னங்க, இவங்களுக்கு பணம் கொடுத்து அனுப்புங்க. ஐயா, இந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வரமா. வாங்க. அப்பா, இப்பதாங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. வா. நாளைக்கு
காலையில பொழுது விடிஞ்சா நம்ம வீடு பாக்குறதுக்கு கல்யாண வீடு மாதிரியே இருக்கணும். வீடு முழுக்க தோரணம், பந்தல், அலங்காரம்னு எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணிடுங்க. சரியா? அம்மா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ரெடி பண்ணிடுறேன். சரிப்பா. நான் எதை பண்ணாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும். அதுக்கெல்லாம் உனக்கு விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அவசியம் இல்ல, அவசியம் இல்லன்ட்டு எப்படி பேசிட்டு போறாங்க பாரு. ஏய் ஸ்ரீஜா, இவங்க பேசிட்டு போறத பார்த்தா அசோக்க காப்பாத்துனதுல இருந்து இசை மேல இருந்த கோவலாம் இவங்களுக்கு போயிடுச்சு போல இருக்கு. எனக்கு என்னமோ விஷால் மாதிரி இவங்களும் மனசு மாறி அந்த இசை மருமகளை ஏத்துப்பாங்களோ. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுக்கா. அடிப்போடி, எப்படிதான் நீ ஒவ்வொரு தடவையும் சொல்ற, ஆனா நடக்கிறது என்ன? அக்கா, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா பேசுங்க. நாளைக்கு கல்யாணம் நல்லபடியா நடந்தா தானே. நாளைக்கு ஃபங்க்ஷன்ல ஏதாவது பிரச்சனை நடந்து இசை கையால தாலி எடுத்து கொடுக்க முடியாம கல்யாணம் நின்னு போச்சுடுவீங்க, என்ன ஆகும்? என்ன ஆகும்? இசை ராசி கெட்டவ, அவ ஜாதகம் தப்பு, அதான் இப்படிலாம் நடக்குதுன்னு எல்லார் மனசுலயும் ஆழமா பதியும். முக்கியமா அத்தையோட நம்பிக்கையே மொத்தமா உடைஞ்சு போகும். அப்படி ஒரு வேலையை நம்ம செஞ்சு விடணும். புடிச்சிட்டதான் நினைக்காத இசை. நாளைக்கு உன் ஜாதகத்தை வச்சு என்ன பண்றன்னு பாரு. நாளைக்கு எங்களோட பிளான்ல நீ அசிங்கப்பட போற இசை, பார்த்துக்கிட்டே இரு. நீயும் என் பையனும் புருஷன். நீ எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது இசை. உண்மையை சொல்லணும்னா அம்மா உன்னை கூப்பிட்டு நீதான் நாளைக்கு நடக்க போற கல்யாணத்துல தாலி எடுத்து கொடுக்கணும்னு சொன்னதும் நான் வானத்துல பறந்தேன். நீ இன்னும் ஹாப்பியா இருக்கணும் இசை, இன்னும் ஹாப்பியா இருக்கணும். என்ன மேடம், ஓ புடவை டிசைன் பிடிக்கலன்னு அழுதுகிட்டு இருக்கியா? இல்ல நான் வேணா அம்மா கிட்ட எந்த கடையில எடுத்தாங்கன்னு கேட்டு புடவைய வேணா மாத்தி கொடுக்கவா? ஏய் விளையாடாத, நான் எதுக்கு அழறேன்னு தெரியாதா? சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு. என்ன இசை?